இப்ப ரீசெண்டா வந்து கேஎன்ஆர் வந்து திருப்பதிக்கு போயிட்டு அந்த டொனேஷன் குடுத்தது ஒரு பேசு பொருளா ஆயிட்டு இருக்கு சார். 44 லட்சம் ரூவா வந்து கேஎன்ஆர் வந்து திருப்பதிக்கு குடுத்திருக்காரு. திமுக வந்து கடவுள் மறுப்பு இயக்கம் அதிகமா பேசுற ஒரு கட்சி. அதாவது ஒரு மூட நம்பிக்கையை எதிர்த்து பேசுற ஒரு கட்சி. அவங்க வந்து போய் திருப்பதி கோயிலுக்கு குடுக்கறது வந்து சரியா இருக்குதா சார்? இல்ல இப்போ ம். திமுகவோட கொள்கை வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே தவிர ம். கடவுள் இருக்கு இல்ல எப்படி நாத்திகத்துக்கு மதிப்பு உண்டோ ஆத்திகத்துக்கு மதிப்பு உண்டு. இங்க எந்த கடவுளையும் நீங்க கும்பிடுன்னு நாங்க சொல்லல, கும்பிடாதன்னு நாங்க சொல்லல. அந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை. இந்து மதத்தை ஏத்துக்காத கட்சி. இந்து மதத்தை ஏத்துக்காத கட்சின்றது வேற, சனாதனத்தை ஏத்துக்காததுன்றது வேற. ம். நீங்க ரெண்டுத்தையும் தயவு செஞ்சு போட்டு குழப்பாதீங்க. சனாதனன்றது வேற, ம். அது சன்மார்க்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அது வேற ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் நீங்க பேசணும்னு சொன்னாலும் நான் பேச தயார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற வேற பிரச்சனைகளை நீங்க ஒன்னா தயவு செஞ்சு போட்டு கலக்காதீங்க. அந்த மதத்தை நம்பிக்கைன்றது அவருக்கு தனிப்பட்ட உரிமை, அதில் நம்ம போய் தலையிட முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் திரும்பவும் நான் சொல்றேன். அப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை அவர் செய்யறாருன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டணும். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா கேளுங்க, அதை பத்தி நம்ம விவாதம் பண்ணுவோம். நீங்க அவர் கடவுளே கும்பிடக்கூடாது, அவர் சாமியை அப்படி நாங்க பேசவே இல்லை சார். தயவு செஞ்சு யாருமே எந்த இடத்துலையும் பேசலையே. நாங்க மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசுறோமே தவிர மதத்துக்கு எதிராக பேசல. மூட நம்பிக்கைன்றது வேற, நம்பிக்கைன்றது வேற. நிறைய விஷயங்கள், இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் இந்த பெரிய சப்ஜெக்டை வந்து ஒரு 10 வினாடியோட 10 வினாடி கேள்வியிலேயோ இல்லை 10 நிமிஷம் பதிலே இது பண்ணிட்டு போக முடியும். அதனால அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் அது அவரோட நம்பிக்கை, அவ்வளோதான்.